Hi viewers, this is Apradi from RM Car Techers. ஸோ தொடர்ந்து நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இனி வரப்போகிற வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸ் வண்டியில் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு மொத்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்ச்சுனருக்கு ஆடியோ பண்ணியிருக்கோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பை பார்த்து வந்தார். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டெமோ கேட்டுவாங்க ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த வண்டியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டிருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். To the Emma Competition Music Edition 2024. நம்ம போலல பண்ணது 2way பாசிவ்லி அந்த கான்செப்ட் அதுல 2way ஆக்டிவ் அது இது வந்து 3way ஆக்டிவ் அது பண்ணி 6 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வண்டி வாங்கணும், மினிமம் வந்து நம்ம ஒரு வண்டி வாங்கி ஒரு ஆடியோ சிஸ்டம் பண்ணணும்னு ஒரு ப்ரீமியம் வண்டியில அந்த செக்மெண்ட்ல வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்தது வந்து ஃபார்ச்சுனர் டொயோட்டா பிராண்ட். நம்ம ஆல்ரெடி இன்னும் கிறிஸ்டா யூஸ் பண்ணோம், அதில் வந்து ஒரு அப்டேஷன் வந்து ஃபார்ச்சுனர் வந்தோம். ஆனால் வண்டியே புக் பண்ணல, ஃபர்ஸ்ட் ஆடியோ சிஸ்டம் தான் புக் பண்ணது. ஏன்னா நீங்க தாய்லாண்டில் வந்து காம்படிஷன்ல வந்து அடிச்சிட்டீங்க, WC ஆஃபர் போட்டிருந்தாரு, நீங்க வீடியோ அப்டேட் பண்ணிருந்தீங்க பிஃபோர் ஏப்ரல்ல. ஏப்ரல்லே நான் வந்து எதுவுமே கேட்கல, எவ்வளோங்க பண்ணோன்னு கேட்டேன். ரியாஸ் பாய் தான் பேசினாரு. 1 lakh அட்வான்ஸ் பண்ணிட்டு பை வண்டி புக் பண்ணிக்கலாம். இல்லை பை வண்டி வந்து ரம்ஜான்ல பக்ரீத் தான் வரும், ஆடியோவுக்கு இப்போ நான் பணம் கட்டுறேன் பை அப்படின்னு 1 lakh வந்தும் வாங்கிட்டாரு அவரு. ஆஃப்டர் 3 months தான் காரே டெலிவரி. என்ன வண்டி கன்ஃபார்ம் தெரியல, காரே புக்கிங் இல்ல, ஆடியோ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஆனா கிறிஸ்டா வந்து 1 lakh கிலோமீட்டர் ஓடிச்சு, அது வந்து சேல் பண்ணிட்டு புது கார் வாங்கணும்னு ஆசை, அதனால அதை சேல் பண்ணோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஆடியோ சிஸ்டம் மட்டும் புக் பண்ணலாம். ஸோ நீங்களும் இந்த வண்டிக்காரங்கள ஒரே தான், இவர் என்ன வண்டி கன்ஃபார்ம் தெரியல, பட் ஆடியோ புக் பண்ணிட்டேன். நானும் ஆடியோ புக் பண்ணிட்டு தான் காரே புக் பண்ணேன். சரி, நீங்க இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கு என்ன ரிசல்ட் பார்க்க போறோம். மெயின் நம்ம பண்ண 3 ஆக்டிவ் இது. ஆனால் நீங்கள் ஒரிஜினல் ப்ரொஃபஷனல் ட்விட்டர் கேட்டனால இதே பண்ணியிருக்காங்க இதில். பட் இதனால என்ன பண்ணுவோம்னா மிட்ரேஜிங்க வைப்போம், ட்விட்டரிங் வைப்போம். ஸோ நீங்கள் கேட்கறதுனால ட்விட்டரிங் வச்சுருக்கோம். ஆனாலும் உங்களுக்கு சவுண்ட் எப்படி இருக்குன்னா அதே போல மாதிரியே தான், லெஃப்ட் ரைட் சென்டரில் இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறது, சிக்னேச்சர் பண்ணி ரொம்ப பிரைட்டாகவும் ரொம்ப க்ளீனாகவும் கேட்கும். அதில் அதுக்கு கூட கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு Left. இந்த லெஃப்ட்னு சொல்லும்போது எல்லாமே சவுண்ட், அதாவது சப்வூஃபர் டிக்கில இருக்கு. ஆனா உங்களுக்கு வாய்ஸ் பேஸ் எல்லாமே லெஃப்ட்ல தான் கேட்டுச்சு வச்சுக்கலாம். ஸ்பீக்கர் எங்க இருக்கான்னு கேக்குது, ஆனா பேஸ் இங்க தான் கேட்டுச்சு வச்சுக்கலாம். மறுபடியும் வைக்கிற மாதிரி Left. சப்வூஃபர் டிக்கில இருக்கு, பேஸ் இங்க தான் கேக்குது. என்ன நீங்க லெஃப்ட்ல கேட்டீங்களோ அதே தான் ரைட்ல இருக்கும். Right. லெஃப்ட் ஸ்பீக்கர் இருக்கு, ரைட் ஸ்பீக்கர் இருக்கு, இது லாஜிக் இருக்கு பேசிக்கா கேட்கறது. இப்போ ஸ்பீக்கர்ஸே நீங்க மாட்டல, ஆனா உங்களுக்கு இங்க கேட்க பாருங்க. Center. இந்த இடத்துல இருக்கு, கரெக்டா இந்த இடத்துல இருக்கு. எல்லாமே இங்க எல்லாம் மிட் பாயிண்ட். இப்போ என்னன்னா, ஆனா இங்க எதுவுமே இல்ல, எதுவுமே கிடையாது. இன்னொன்று இதுல என்னன்னா, என்ன நீங்க லெஃப்ட்ல கேட்டீங்களோ என்ன ரைட்ல ஸ்பீக்கர் எடுத்து கேட்டீங்களோ அதே லெவலில் சென்டர்ல இருக்கும். இது ஏன் கேட்குதுன்னா, நம்ம செலக்ட் பண்ணிக்கிற ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இல்லை, ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ்னால அந்த மாதிரி கேட்குது. இப்போ சென்டர் பார்த்தோம், அதே மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சென்டர் எங்கே வரும் பாருங்க. Left center. உங்களுக்கு நேரம் இருக்கும். Left center. இங்க இருக்கு. உங்களுக்கு நேரம் இருக்கும், இங்கே இருக்கு. எல்லாமே இப்போ இங்க அவ்வளோ ஸ்பீக்கர் பக்கமா இருக்கு, எதுவுமே இங்கே கேட்கல, பட் இங்கே தான் கேட்குது. ஆனா இவ்வளவு பெரிய ஸ்பீக்கர் இங்க இருக்கு, இங்க கேட்கல. கேட்கல. அது ஆனா இங்க ஏன்னா தான் கேக்குது. நம்ம போட்டுக்கிற ப்ராசஸர்ல வந்துட்டு அந்த டைம் கரெக்ஷன் ஃபீச்சர் இருக்கு, அதெல்லாம் மெஷர் பண்ணி கேட்டு பண்ணியிருக்கிற கான்செப்ட் அது. அதே மாதிரி Right center. ஸ்டீரிங் நேரா இருக்கு. இது ஏன் காமிக்கிறேன்னா, இதே மாதிரி தான் நம்ம மியூசிக் கேட்கும்போது கூட மியூசிக் இப்படி தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே எல்லாம் சவுண்ட்ஸ் கேட்கும். ஸோ அந்த மாதிரி ட்ராக் பார்ப்போம் நம்ம. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்குறதுலாமே மைண்டில் அப்படி வச்சுக்கணும். மியூசிக் கேட்கும்போது உங்களுக்கு ரீகால் பண்ணிக்கிறது எல்லாமே. இப்போ இது நம்ம பார்த்தது பொசிஷன் ஆஃப் சவுண்டு. இதுலேயே இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஹைட் ஒன்று இருக்குது. ஸ்டேஜ் ஹைட் எப்படின்னா, இங்கே ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் சவுண்ட் அப்படியே லேயர் பை லேயர் சவுண்ட் வரும். இதெல்லாம் லாஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த போலோவில் காமிச்சுன்னா இது காமிக்கலாம். ஸ்டேஜ் ஹைட் காமிக்கலாம். ஸ்டேஜ் ஹைட் வந்து போலோவில் காமிக்கலாம். அந்த டைம்ல நான் அதுக்கு ட்ரெயின் ஆகலை. போலோ வந்து டெமோ டெமோ நம்ம ஊரில் இல்லையா? எங்கள் லைஃப்ல எங்களுக்கு அதுதான் டெமோ. ஃபர்ஸ்ட் டைம்ல ஆடியோ ரிலீஸ் பண்ணது போலோக்கு. ஆமாம்யா, லைஃப் ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு 10 years கழிச்சு கோயம்புத்தூர்ல வந்து பண்ணது இதுதான். சூப்பர் பண்ணியிருக்கோம்.
அதெல்லாம் வந்து அவன் ஒர்க்கே கிடையாது அதெல்லாம். left, பேஸ் தெரியுதுங்க, பேஸ் இங்கே கேட்கும் உங்களுக்கு, இங்கே இருக்கும். நான் காமிக்கிறேன். left, செகண்ட் பேஸ் இங்கே இருக்கும். இந்த கிட்டார் பேஸ் ஹைட்டாக தெரியுது. அதுக்கப்புறம் இங்கே கிட்டார் சவுண்ட் தெரியுது. எல்லாமே என்ன இங்கே இருக்கும், இங்க எதுவுமே இல்ல. இங்க வரும் பாருங்க அடுத்த சவுண்ட். கேன் வேறு இது சென்டர்ல ஆனா ஸ்பீக்கர்ஸ் எதுவும் இல்ல. கிடையாது. ஆமா. அடுத்து மைன்யூட் சவுண்ட் இந்த ஸ்ட்ரிங்ஸ் சவுண்ட் இருக்கு. ஸோ என்னன்னா இதே மாதிரி இதெல்லாம் ட்ராக் காமிக்க போறேன். இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாட்டில் கேட்கும்போது இந்த அளவு ஹைட்ல கேட்கும். அதே மாதிரி My voice should appear to come from a single point at the far left of your soundstage. வாய்ஸ் லெஃப்ட்ல இருக்கு. My location should be exact and well focused. My voice should appear to come from a single point in the center of your soundstage. My location should be exact and clearly focused. No part of my voice should appear to come from the left or the right channel. My voice should appear to come from a single point. இது மூணுமே இண்டிவிஜுவலா இருக்குது. இப்போ மூணு பேருக்கு சேர்ந்து பேசுவாங்க பாருங்க, நம்ம மீட்டிங் போகிற மாதிரி இருக்கும். Should appear to come from a single point in the center at of the far your left of your soundstage. soundstage. My My voice should location appear to should come be from a exact single and point clearly in the focused. far right of your No part soundstage. of my voice should My appear to location come should from be the exact left or the and right well channel. என்ன பார்க்க வேண்டியதுன்னா என்ன லெஃப்ட்ல இருக்கோ நான் ரைட்ல இருக்கோ அதே லெவல்ல சென்டர் இருக்கு. சென்டர்ல ஆனா சென்டர் ஸ்பீக்கர் கிடையாது. ஸ்பீக்கர் கிடையாது. இது என்னன்னா ப்ராடக்ட்டோட குவாலிட்டினால இப்படி கேட்குது. மீன் நம்ம டியூனிங் பண்ணிருக்கோம் பிளேஸ்மெண்ட். ஆனா சென்டர்ல மீன் கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மோனோ, ஆக்சுவலி இங்கே வரக்கூடியது மோனோ. இது ஏன்னா அந்த ரெண்டு சவுண்டும் கரெக்டாக அந்த ரிச்னஸ்னால தான் இப்படி கேட்குது நமக்கு. இது அதே மாதிரி ஒரு சில சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சைட் மிரர்ல தான் கேட்கும். நல்லா கவனிச்சு பாருங்க, மிரர்ல இருந்திருக்கும் சவுண்டு. செகண்ட் அங்கே ஃபர்ஸ்ட் இங்க அடுத்து இங்க வருது. மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஒன் கேட்குது. 1 2 3 4 5 6 இங்கே வருது. இது என்னன்னா இது கைண்ட் ஆஃப் ஒரு ரிஃப்ளெக்ஷன். அந்த ரிஃப்ளெக்ஷன் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணும்போது இவ்வளோ தூரம் வைடாக நமக்கு சவுண்டு கேட்குது. இப்போ நான் ஹைட் பார்த்தாச்சு, வைடு பார்த்தாச்சு. இன்னொரு சவுண்ட் எப்படின்னா உங்கள் கால் இருந்து ஸ்டார்ட்டாக எப்படியே மேலே வந்து இந்த என்னோட கால் வரைக்கும் சவுண்டு வரும். கோட்ல ஏரியா வரும். அந்த மாதிரி சவுண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஏன் காமிக்கிறேன்னா நம்ம ரெகுலர் மியூசிக் கேட்கும்போது இந்த மாதிரி சவுண்ட்ஸ் இருக்கும். பிளேஸ்மெண்ட் அங்கே தான் இருக்கும். மியூசிக் அங்கே தான் இருக்கணும். ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சவுண்ட். அங்கே மெதுவாக லைட் வந்து இது வரைக்கும் வரும் பாருங்க. அப்படியே என்ன கால் வரைக்கும் இது டோட்டல் ஏரியா உங்களுக்கு கவர் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி மியூசிக் தான் சில சாங்ஸ் காமிக்கிறது. dum dum dumakka dum dum dumakka dum dum dumakka dum 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 dumakka. நான் அப்படியே லெஃப்ட் ரைட் சென்டர் காமிச்சலையா, அதில் இருக்கு பாருங்க. dum 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 dumakka dum dum dumakka dum dum dumakka dum dum dumakka. நம்ம ஈஸியா ஏற ஸ்டுடியோல உட்கார்ந்தலாம் அந்த மாதிரி இருக்கு பாருங்க. சவுண்ட் ரெண்டாவது இந்த ஹைட்ல கேட்பீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த லெவல்ல இருக்கு. வாய்ஸ் எங்க வருது கரெக்டா சொல்லுங்க. இங்க இருக்குங்களா? இங்க இருக்கு. இந்த சவுண்ட் இங்க இருக்கும். ஆக்சுவலி இந்த சவுண்ட் கேட்டுட்டே இருங்க, அப்படியே ஷிஃப்ட் ஆகும் பாருங்க.
ஊட்டி மிருக்கு அரசே இப்போ இங்க வருது. இதுதான் ஃபர்ஸ்ட் recording. இங்க இருந்துச்சு, இப்போ இங்க வருது. இதுதான் அந்த ரெக்கார்டிங், இதுதான் ஸ்டேஜ் சவுண்ட். இதான் நமக்கு சொன்ன இல்லைங்களா, இதெல்லாம் கவனிங்கன்னு சொன்ன காரணம் இதுதான். இப்படி தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இங்க இருந்து கேட்டது ஸ்டீரியோ, இங்க வந்து மோனோ. ரெண்டுமே ஈக்குவலா பேசும்போது உங்க மோனோ வந்துருக்கு. ஸோ இப்படி தான் பர்ஃபெக்ஷனில் கேட்கும் மியூசிக். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம். கிளியரா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹை வால்யூம், டிஸ்ட்ராக்ஷன் லெவல், டிஸ்ட்ரக்ஷன் இல்ல. கிளியர் உங்களுக்கு இருக்குது. ஆனா அந்த சப் எங்க இருக்குன்னு எனக்கு இப்பவும் தெரியல. சப்போர்ட் கிளியருக்கு பேசிக்க தான் கேட்கும். அவ்வளோ, அதாவது அவ்வளோ தூரம் இருக்கு. கிட்டத்தட்ட அவ்வளவு லாங் டிஸ்டன்ஸ்ல. இந்த சாங்கு நான் அப்படியே ஒரு ஸ்டேஜ் ஹைட் காமிச்சு இல்லைங்களா, இதை கவனிங்க. எங்க இருக்கு சவுண்டு? இல்ல, இங்க இருக்கும். நல்லா மேல பாருங்க. ஸ்டேஜ் ஹைட் காமிச்சு இல்லையா பிளேவே, அந்த சவுண்டு தான் அது. இதெல்லாம் ரெக்கார்டிங்ல இருக்கு. இங்க எதுவுமே இல்ல. இங்க சவுண்ட் அந்த மாதிரி கேக்குது. வாய்ஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அடுத்து Bonjour, boys and வாய்ஸ் எங்க இருக்கு? வாய்ஸ் இங்க இருக்கு. பேஸ் அந்த ரெண்டு சைடுல இருக்கு. instrument இங்க வந்துட்டு போகுது. இன்ஸ்ட்ருமென்ட் வந்து போகுது. bonjour, boys and girls. பேஸ் இங்க இருந்து கீழ அடியில இருக்கு. போதும் சார். இந்த வாய்ஸ் மெயின் இல்லைன்னா 3 வேங்கும் போது வோக்கல் வாய்ஸ் இருக்குங்களா, ரொம்ப நல்லா வாய்ஸ் நல்லா கிளியரா செட்டில்டா இருக்குது. எதுவுமே ஓவர்லேப் பண்ணாது. இது வந்து அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி என்ன டேம்பிங்ல பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ஆகும்னா வெளியே இருக்க சவுண்ட் ரொம்ப கம்மியாக கேட்கும். ரெண்டாவது டேம்பிங் பண்ணியிருந்தா சவுண்ட் இன்னும் பெட்டரா ரீச் ஆயிடும். நம்ம ரொம்ப நம்ம டீசல் இன்ஜினா பெட்ரோல் இன்ஜினா டவுட்டா இருக்கு எனக்கு. உள்ள உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த இன்ஜின் நாய்ஸே சுத்தமா இல்லை. சாங் இருக்கு. இவ்வளோ வாய்ஸ் நம்ம செட்டில்டா கேட்குது பாருங்க. அவரோட ஃப்ரெண்ட் உட்காந்து கேட்டுருங்க. எனக்கு நல்லா ஃபீல் ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருக்குங்க. ஓகே, இந்த இடத்துல வேற அவர் லெவலில் வந்து ஸ்டேஜ் 1 2 3 3 ஸ்டேஜா இங்க வச்சிருக்காரு. ஒரு டிஃபரெண்ட் இருக்கும். கோ டிரைவரும் இப்போ டிரைவர் சீட் நம்ம எதுவும் ஸ்டேஜ் வைக்கல. ஏன்னா டிரைவர் கம் வெஹிக்கிள் தானே இது. ஆமா, இது அதனால வந்து நம்ம வைக்கல. மெயின் இந்த சீட்டுக்கு மட்டும் ஸ்டேஜிங். இந்த சீட்டுக்கு ஸ்டேஜிங் வராது. ஏதோ ஒரு சீட் தான் கொடுக்கும். செல்ஃப் டிரைவிங்னா நம்ம வச்சுக்கலாம் சின்ன வண்டிக்கு. பெரிய வண்டிக்கு இப்போ நீங்க மெயின் இங்க உட்காரும்போது இங்க கொடுத்துலாம் ஸ்டேஜிங். ஸோ உங்களுக்காகவே எல்லாம் வாசிக்கிற மாதிரி இருக்கும். லைவ் கான்சர்ட் மாதிரி இருக்கும் ஃபீல் உங்களுக்கு. உண்மையா லைவ் கான்சர்ட் தான் அது. இங்க வாங்க உட்காருங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல I can feel it. ஓகே. இப்போ நம்ம கரெக்டான சாய்ஸ் பண்ணது சப்வூஃபர் இருக்குங்களா, பெர்ஃபெக்ட் நீங்க செலக்ட் பண்ணீங்க. ஆக்சுவலி சப்வூஃபர் மட்டும் கொஞ்சம் பேசிக்கா போட்டு தான் இந்த ரிச் சவுண்ட் வந்திருக்காது. இந்த மாதிரி டீடைல் பேஸ் கிடைச்சது. டீடைல்டு எக்ஸ்ட்ரீம்டா இருக்கு. அது செட்டில்டா இருக்கு. செட்டிலர் அந்த இத்தனைக்கும் கம்பெனி பிளேயர். ஆமா, மெயின் அதுதான். Company ஆமா, player. கம்பெனி பிளேயர்ல மேக்ஸிமம் இருக்க கொடுத்துருக்கு. எவ்வளவு பண்ணிருக்கோம். இதுல வந்துட்டு நீங்க வேற மாதிரி பிளேயர் கனெக்ட் பண்ணா இதோட டபுள் மடங்கு இன்டூ 10x வச்சுக்கலாம். அவுட் பண்ணி பெட்டரா இருக்கும். ஸோ அது இப்போ வேண்டாம், இது வச்சு நீங்க கேளுங்க. ஃபியூச்சர் நம்ம வேணா ஒரு தனி ஹைரேஸ் பிளேயர் ஆட் பண்ணிக்கலாம். ஹைரேஸ் பிளேயர் இல்ல வச்சு கொடுத்துருவீங்க. இல்ல இன்னைக்கு அப்டேட் நியூ அப்டேட் வந்து இந்தியாலே இவர் மட்டும் தான். இதுல வச்சு கொடுக்குறது. தாய்லாந்துல ஒரு காம்படிஷன்ல தாய்லாந்து வந்து அதர் கண்ட்ரி. இந்தியால பண்ணோம்னா ஆரம்பம்ல வந்த மட்டும் தான் பண்ண முடியும். கரெக்ட். அனலேலே பனத்துளி சப் பேஸ் எல்லாமே இங்கேயே முன்னாடி இது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சப் முன்னாடி இது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எல்லா ஃபீல்மே இங்க தான் இருக்கு. ஆக்சுவலி காலாண்டா சப் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எல்லாமே இங்க தான் இருக்கு செட்டில்டா. கேட்டிருக்கீங்களா எல்லாமே? வேற எல்லாமே மெயின் விஷயமே இதுதான். ஹீரோ இவன் தான் ஹீரோ. ஆக்சுவலி அதிகமான ஃப்ரீக்வன்சி ஹோல்ட் பண்ற இவன் தான். ஸோ இவனை எவ்வளோ தூரம் நம்ம பியூட்டிஃபுல்லாக நம்ம பிளேஸ்மெண்ட் கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும்.
இது 2 தான் விளையாடுது. ஓடுற மாதிரியே இருக்குது. வாசிக்கிற மாதிரியே இருக்கு. செம feel. முன்னாடி உட்காந்து யாரோ வாசிக்கிறாங்க. இங்கதான் தெரியுது பே. லைவா இருக்க மாதிரி இங்க இருந்தே அவ்வளவு சூப்பரா இருக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம எந்த லைவ் கான்சர்ட்டுக்கும் போட்டோ இல்ல. கார்லயே வந்து லைவ் கான்சர்ட் பாத்துறலாம். அவ்வளவு அருமையா இருக்கு. ஃப்ரண்ட்ல நல்லா இருக்கு எஃபெக்ட். லைவா இருக்கு. ஏதாவது கரெக்ஷன் பண்ணுங்களா அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டோமா? எல்லாமே அப்படியே ஸ்டோர் பண்ணு, அப்படியே லாக் பண்ணுங்க. இது ப்ராசஸர் ட்ரோன் அது மாறவே மாறாது. இப்போ நீங்க 3 யூசர் வச்சிருப்பீங்களா? இல்ல இதுல கிடையாது. இதுல கிடையாது. இதுல கிடையாது. இதுல கிடையாது. இது ஒரே ப்ரீசெட் தான். ஒரே ப்ரீசெட் தான். எனக்கு அந்த போலோல வந்து யூசர் 1 2 3 அப்படி அதுல கண்ட்ரோல் போல இருந்தது. இதுல கண்ட்ரோல் இதுல இல்ல. இல்ல கிடையாது. இந்த செட்ல இல்ல. இந்த பிளேயர்ல கிடையாது. அதே மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எப்படின்னு கொஞ்சம் கேட்டுங்க. இதுல ஒண்ணுமே கிடையாது. இதுல எதுவுமே இல்ல. எல்லாமே 0 தான். 0 தான். நம்ம யாரும் கை வைக்காம இருந்தா சரி செட்ல அவ்வளவுதான். கை வச்சாலும் திரும்ப கொண்டு வந்திருக்கீங்க அவ்வளவுதான். இது இருக்கு ரெண்டே ஃபீச்சர் தான் இல்ல. கம்பெனி சிஸ்டத்துல அவ்வளவு எதுவும் வராது பே. வராது வராது. இப்ப அவர் நம்ம மாட்டி நம்மள போலல. ஹைப்பர்சோனிக். அந்த மாதிரி மாட்டா அதுல வரும் நிறைய ஆப்ஷன்ஸ். இதுல எல்லாம் எதுவும் வராது. ஹைப்பர்சோனிக். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வராரு. அவர் நல்லா ஆடியோ எங்கேயும் சர்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது நம்ம ஆரம் கார் டெக்கர்ஸ்க்கு அவர் வந்தார். நேரில் வந்து நான் டெமோ காஸ் நிறைய பார்த்தாரு. டெமோ பார்த்ததில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சிக்னேச்சர் மேட்ச் ஆச்சு. ஸோ ஆடிஷன் சொல்லிட்டு ஸோ ஆடிஷன் ஸ்பீக்கர்ஸ் வச்சு இவருக்கு ஒரு ஆடியோ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வண்டியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆடிஷன் ஓசே 3-வே காம்பனன்ட் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிஷனோட 2-வே காம்பனன்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸர் ஆடிஷனில் 8.14ங்கிற ப்ராசஸர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 14 சேனல் ப்ராசஸர் 8 சேனல் இன்பில்ட் ஆம்பிளிஃபயரோட வந்துடும் உங்களுக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபயர் ஆடிஷனில் 4300 ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபயர் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் மோனோபிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கோடோட மோனோபிளாக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா JL சப்வூஃபர் நம்ம ஷாலோ மோட்டர் சப்வூஃபர் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சப்வூஃபர் வைக்கணும், பட் ஆனால் ஸ்பேஸ் அந்த அளவுக்கு பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கியில் ஃபுல்லாகவே நம்ம மோல்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த 10 inch சப்வூஃபரை. தென் பார்த்தீங்கன்னா 4 doors எல்லாமே கம்ப்ளீட்டாக டேம்பிங் பண்ணியிருக்கோம் வண்டியை. ஸோ இதெல்லாம் தான் இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ். ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கேட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணாரு, அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணார் அந்த ஆடியோ கேட்டுட்டு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வண்டி வச்சுருக்கீங்க, உங்களுக்கும் ஆடியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க 3 நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. See you next video மக்களே. Until then, see you. Bye. This is Afridi from Aram Car Deckers.